ஓகே, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஹெச்சி ரைட்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்மால் லெட்டர்ஸ், ஃபஸ்ட்டு இந்த ஸ்லாண்டிங் லைன் பேசிக் பார்த்தோம், ஸ்லாண்டிங் லைன், அப்பர் ஹூக், லோவர் ஹூக் பார்த்தோம். அப்புறம் ஸ்மால் லெட்டர்ஸ் A to Z வந்து சிங்கிளாக பார்த்தோம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து 5 லெட்டர்ஸை ஜாயின் பண்ணோம். அப்புறம் டோட்டல் A to Z 26 லெட்டர்ஸை எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கேபிட்டல் லெட்டர், ஃபஸ்ட்டு ஸ்மால் லெட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ கேபிட்டல் லெட்டர்ஸ் பாருங்கள். இது வந்து ஆர்ட் ஆஃப் ரைட்டிங், அதாவது ஸ்டைலாக ரைட் பண்ணுவோம். ஓகேவா? ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற ஸ்கூல் லெவலில் வந்து நம்ம வந்து இந்த ரைட்டிங்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கேபிட்டல் லெட்டர் A இங்கே பாருங்கள். இந்த ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் அண்ட் ஃபோர்த். இந்த செகண்ட் லைனுக்கும் தேர்ட் லைனுக்கும் மிடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன் கர்வ், தென் ஸ்லாண்டிங் லைன், டாப் லைனை டச் பண்ணுறோம். இந்த டாப் லைனை டச் பண்ணுற டைமில் வந்து ஜஸ்ட் லைட்டாக பெண்ட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணுறோம். அதுக்குன்னு நம்ம வந்து ஸ்மால் லெட்டரை யூஸ் பண்ணல, அப்பர் ஹூக்கு ரைட் பண்ணலாம், அந்த மாதிரி இந்த மாதிரி பெண்ட் பண்ணிடக்கூடாது. கர்வ் எடுக்கிறோம், ஸ்லாண்டிங் லைன் கொடுத்து ஜஸ்ட் லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணுறோம். பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்லாண்டிங் லைன் வந்து அதே ரிட்டன் கொண்டு வந்துடுங்க. ஸ்லாண்டிங் லைன் ரிட்டன் கொண்டு வந்து தேர்ட் லைனை டச் பண்ணிடும். பாருங்கள், ஜஸ்ட் லைட்டாக பெண்ட் பண்ணுறோம், மறுபடியும் ஸ்லாண்டிங் லைன் வந்து தேர்ட் லைன் கொண்டு வந்துடும். இப்போ இந்த இதில் வந்து இப்போ லெஃப்ட் சைடு வந்து இந்த கர்வ் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்தோம்னா A. இந்த மாதிரி கொடுத்தோம்னா A. இப்போ இந்த A ரைட் பண்ணியிருக்கோம்னா இப்போ நம்ம 4 லைன் நோட் எடுத்துக்கோங்க. நோட் எடுத்துகிட்டு 4 டைம் வந்து A, அதாவது 4 காலம்ஸ் டிவைட் பண்ணி 1 2 3 4 இந்த பேஜ் ஃபுல்லும் அப்படியே A ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் B, அப்படி 26 லெட்டர்ஸும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். A. இப்போ நெக்ஸ்ட்டு B வந்து இந்த டாப் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த கர்வ் எடுக்கும்போது டாப் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்லாண்டிங் லைன் வந்து தேர்டு லைனை டச் பண்ணிடுங்க. டச் பண்ணிட்டு இப்போ இங்கேருந்து ஜஸ்ட் பெண்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஓவல் ஷேப் வர மாதிரி கொடுத்துருங்க. நீங்கள் ரவுண்ட் ஷேப் கொடுக்கக்கூடாது. பாருங்கள், இந்த செகண்ட் லைன்லேருந்து ஃபஸ்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். டாப் லைன்லேருந்து ஜஸ்ட் பெண்ட் பண்ணுறோம். இந்த லைனை ரெடியூஸ் பண்ணிட்டு அதே சேம் லைனில் கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் ஃபஸ்ட்டு அந்த கர்வ் எடுத்துருங்க. செகண்ட் ஒன் வந்து அதை விட கொஞ்சம் பிக் சைஸில் கொஞ்சம் கொடுக்குறோம். பாருங்க, இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி பெண்ட் பண்ணோம்னா B. இந்த பெண்ட் பண்ணியிருக்கோம்ல, இந்த பெண்டும் இந்த ஸ்லாண்டிங் லைனும் ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஜாயின் பண்ணக்கூடாது. இப்படி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ரைட் பண்ணக்கூடாது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு கர்வுக்கும் செகண்ட் கர்வுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாருங்கள், இங்கே ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸு, கொஞ்சம் இங்கே பிக் சைஸில் இருக்குது. நீங்கள் ரெண்டையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், சில பேர் எப்படி ரைட் பண்ணுவோம் அப்படின்னா இதையும் ஒரே ரவுண்ட் ஷேப்பில் கொடுப்போம், இதுவும் ஒரே ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துரு. இந்த மாதிரி பெண்ட் பண்ணுங்க. இது வந்து ராங் மெத்தட். இந்த மாதிரி யாரும் ஃபாலோ பண்ண வேணாம். இது ரெண்டும் ஒரே ஈக்குவலாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்படி கொடுத்துட்டு இது ஸ்மால் சைஸ்லையும் இந்த ஓவல் ஷேப் வர மாதிரி கொடுத்துருங்க. அப்புறம் இது ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு அதை விட கொஞ்சம் பிக் சைஸ் கொடுத்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணோன்னா B. அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் C. நம்ம நார்மலாக C ரைட் பண்ணும்போது லெஃப்ட் சைடு இந்த மாதிரி பெண்ட் பண்ணுவோம். நீங்கள் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கர்வ் எடுக்கிறோம், டாப் லைனை டச் பண்ணிடுங்க. டாப் லைனை டச் பண்ணிட்டு நம்ம நார்மலாக C எப்படி ரைட் பண்ணுவோம், லெஃப்ட் சைடு இந்த மாதிரி பெண்ட் பண்ணுவோம். இந்த பெண்ட் பண்ணியிருக்கோம்ல, இப்படி பெண்ட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இந்த கர்வ் எடுத்துகிட்டு டாப் லைனை டச் பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து நார்மலாக C ரைட் பண்ணுற மாதிரி இப்படி கொடுத்துட்டு உள்ளே கொண்டு வந்து லைட்டாக அந்த கர்வ் எடுக்கும். அவ்வளோதான் C. அவ்வளோதான். நீங்கள் உள்ளே கொண்டு வந்து ரவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. சில பேர் ரைட் பண்ணுவான், இப்படி கொண்டு வந்துட்டு இதை இப்படி ரைட் பண்ணு. இந்த மாதிரிலாம்
கொடுக்கக்கூடாது, அப்புறம் பி ஷேப்பில் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் ஒன் டி. டி பாருங்கள், இந்த டாப் லைன்லேருந்து தேர்டு லைனுக்கு இப்படி ஸ்லாண்டிங் லைன் கொடுத்துருங்க. டாப் லைன்லேருந்து தேர்ட் லைனுக்கு ஸ்லாண்டிங் லைன் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது லைட்டாக அந்த கேர்வ் எடுக்கிறோம் பாருங்கள். ஜஸ்ட் இப்படி லைட்டாக கேர்வ் எடுத்து தேர்ட் லைனை டச் பண்ணிடுங்க. டச் பண்ணிட்டு இப்போ இங்கேருந்து ஒரு ரவுண்ட் ஷேப் எடுக்கிறோம். ரவுண்ட் ஷேப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொடுத்தோம்னா இது என்ன ஷேப்பில் இருக்குது? எல் ஷேப்பில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இப்படி கொடுத்தோம்னா இது எல் ஷேப்பில் வந்துரு. இப்போ இந்த எல் ஷேப்பை வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணோம்னா டி. இதை வந்து இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி கொடுத்தோம்னா டி. அவ்வளோதான் டி. இப்போ நெக்ஸ்ட் ஒன் இ. இ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி அதாவது ஏ பி சி டி இ இப்படி தான் ரைட் பண்ணுவோம். இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்டைலாக அந்த கேர்வ் கொடுத்து ரைட் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் இ. இ வந்து லைக் சி. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? இந்த ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் மிடில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். டாப் லைனை டச் பண்ணுறோம். இதை அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு கொண்டு வந்துடும். இந்த செகண்ட் லைன் கொண்டு வந்துடும் பாருங்கள். கொடுத்துட்டு இப்போ இங்கேருந்து இந்த மாதிரி அந்த கேர்வ் எடுத்தோம்னா இ. கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வர மாதிரி ரைட் பண்ணும். ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கக்கூடாது, அதுக்கும் ஓவர் ஸ்லாண்டிங்கும் இருக்கக்கூடாது. கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்தோம்னா இ. ஓகே, தேங்க்யூ.